பார்ட்டில் 186லேருந்து 190 வரைக்கும் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்கள் முடிப்பார். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஏங்கிறவரு 3 நாள் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், பிங்கிறது 6 நாள் இதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இருவரும் இணைந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறத 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும், 3 × 6 2 ஆட் பண்ணணும் 9. ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்கள் 3 அடுத்து 2ன்னு வரும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 2 நாளில் வேலையை முடிச்சுருவாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 187வது கொஸ்டின். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும் Q என்பவர் தனியே அந்த வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்கள் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இந்த கொஸ்டின் கவனிங்க. பி என்பவர் அதாவது பாதி வேலை 1/2ன்னு இருக்கா, பாதி வேலையை அவர் 6 நாளில் செய்கிறாருன்னா முழு வேலையும் அவர் 12 நாள் எடுத்துக்குவார். ஓகேவா? ஸோ அப்போ பி முழு வேலையை 12 நாள் எடுத்துக்குவார். அடுத்து Q என்பவர் 2/3 பகுதியை 4 நாட்களிலும். இப்போ 2/3 பகுதி அப்படிங்கிறபோது கீழே இருக்கதான் மொத்த பகுதி. அப்போ மொத்தம் 3 பகுதி இருக்குது. அவர் 2 பகுதி வேலையை முடிக்க அவருக்கு 4 நாள் எடுத்துச்சு அப்படின்னா 3 பகுதி வேலையுமே முடிக்கிறதுக்கு அவருக்கு 12 நாள் எடுக்கும். ஓகேவா? சாரி, இப்போது 2 பகுதி வேலையை அவர் 4 நாள் எடுத்துக்கிறாருன்னா ஒரு பகுதி வேலையை அவருக்கு 2 நாள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு பகுதி வேலை அவருக்கு 2 நாள் எடுக்குதுன்னா 3 பகுதி வேலையுமே அவர் முடிக்கிறதுக்கு 6 நாள் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணணும். 2 பகுதி வேலை முடிக்க அவருக்கு 4 நாள் எடுக்குது. அப்போ 3 பகுதி வேலை முடிக்கிறதுக்கு அவருக்கு 6 நாள் எடுக்கும். புரியுதுங்களா? அப்போது Q 3 பகுதி வேலை முழு வேலைங்கிறது இருக்குது, 6 நாள் எடுத்துக்கிறோம். இப்போ இருவரும் இணைந்து அப்படின்னு பார்க்குறோமா, இருவரும் இணைந்து 3/4 பகுதி வேலையை முடிக்கிறாங்க. எத்தனை நாள் முடிப்பாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இவங்க முழு வேலையும் முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே வேல்யூ தான். 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 வரும். இதை சிம்பிளை பண்ணுங்கள், 3ன்னு இருக்குது, அடுத்து இங்கே 4ன்னு இருக்கும். அதாவது 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 நாள் வேலை முடிச்சுருவாங்க முழு பகுதியையும். ஆனால் அவங்க கேட்குறது 3/4 பகுதி. அப்போது 3/4 அவங்க முழு பகுதி செய்யக்கூடிய வேலை 4 நாட்கள். இதை சிம்பிளை பண்ணால் 3. ஓகேங்களா? அப்போது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ட்விஸ்ட் இருந்தாலுமே கூட சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க அதே ஃபார்மெட்லேயே முழு பகுதியை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க, அது அவங்க கேட்டிருக்க அந்த 3/4 பகுதி அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ 3 நாட்களில் இவங்க இந்த வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 188வது கொஸ்டின். ஏ பி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி சி இருவரும் அதே வேலையை 10 நாட்களில் முடிப்பார். சி ஏ இருவரும் 7.5 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா நோட் பண்ணுங்கள். ஏவும் பியும் சேர்ந்தா, ஓகே, ஸோ ஏவும் பியும் சேர்ந்தா அவங்க 6 நாளில் முடிச்சுருவாங்க. அதே போல் பியும் சியும் சேர்ந்தா அவங்க 10 நாளில் முடிச்சுருவாங்க. சியும் ஏவும் சேர்ந்தா அவங்க 7.5 நாளில் முடிச்சுருவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 3க்கான எல்சிஎம் எடுக்கணும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன அந்த முழு நம்பரை கவனிங்க. 6 10 இது 2க்கான எல்சிஎம் என்ன வரும்? 30ங்கிறது வரும். இப்போ இந்த 30ங்கிறது 7.5 இந்த நம்பருக்கும் எல்சிஎம்மாக வருமாங்கிறத ஈஸியாக செக் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா 7.5யோட மல்டிப்புளில் 30 வருமானங்கிற பாருங்க. இப்போ 7 × 4 28. அடுத்து மீதி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆஃப் × 4 பார்த்தோம்னா அதுவுமே 2ன்னு வரும். அப்போ 28 ப்ளஸ் அந்த 2 30ன்னு வரும். அப்போ எல்சிஎம் வருதுங்களா? ஸோ இந்த நம்பரில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்போ நீங்கள் கவனிங்க, இதோட திறன் சரி, இப்போது 30/6 5ன்னு வரும். அதான் ஏவும் பியும் சேர்ந்த திறன். அடுத்தது 30/10 3ன்னு வரும். அடுத்து 30/ இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு 7.5 × 4 தானே, அப்போ இதுவும் 4 தான். ஓகேவா? ரைட். இப்போ இதை டோட்டல் பண்ணுங்கள், 12ங்கிற வரும். 3 5 + 3 + 4 12ன்னு வரும். இந்த சைடு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2A இருக்குது, 2B இருக்குது, 2C. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C இதுதான் 12 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதிலருந்து A + B + C மட்டும் A + B + C மட்டும் பார்த்தோம்னா இந்த 2 இங்கே டிவைடில் போகும். அப்போ 6ன்னு வரும். ஓகேவா? அப்போது 3 பேரும் சேர்ந்த திறன் 6. மொத்த வேலை என்ன? மொத்த வேலை 30. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமா? 30 30/6 5ன்னு வரும். ஸோ 5 நாட்கள் தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 189வது கொஸ்டின். ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர்
பியை விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பி இல்லை பி என்பவரோட ஏ மும்மடங்கு திறமையானவரா? அப்போது பி ஒரு மடங்காக இருந்துச்சு அப்படின்னா ஏ 3 மடங்கு. ஓகேவா? ரைட். இப்போது இது ரெண்டுக்கான வித்தியாசம் 2xன்னு வருமா? 2 மடங்குங்கிறதா வித்தியாசம். அப்போது பிஐ விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்வார்னா இந்த ரெண்டோட வித்தியாசம் தான் அந்த 10 நாட்கள். ஓகேவா? அந்த குறைவாக வித்தியாசம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. 2 மடங்குக்குரிய டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ அடுத்து மொத்தத்துக்கு 3 மடங்கு அப்படின்னா 2xோட வேல்யூ 10 நாட்கள் அப்படின்னா 1xோட வேல்யூ 5 நாட்கள். மொத்தத்துக்கு 3 மடங்கு. ஓகே. 3 மடங்கு வேலைங்கிறது 15 நாட்கள். இப்போ இந்த இதில் இருந்து இந்த 15 நாட்கள் மொத்த வேலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரி மாடல் சால்வ் பண்ணும்போது மொத்த வேலை நேரம் வந்து 15 நாட்கள் இருந்துச்சுன்னா யார் ஒரு மடங்காக இருக்காங்களோ அவங்க 15 வேலையை 15 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. 15 நம்ம தெரிஞ்சுக்கோமா? இப்போது இதிலருந்து ஏ 3 மடங்காக இருந்துச்சு அப்படின்னா 5 நாளில் வேலையை முடிச்சிடுவார். இப்போ 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்குமா? 5 நாளில் வேலையை முடிச்சிடுவார். அடுத்து அவங்க கண்டிஷன் கொடுத்ததும் கரெக்டாக வரும். 2 ஏங்கிறவர் பி வேலை செய்கிற விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்குவார். அப்போ இங்கே 15 - 5 10ங்கிற வந்துடும். புரியுதுங்களா? அப்போது இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சதுலே ஆன்சர் இருக்குது. பி ஒரு மடங்குனால பி மட்டும் தனியாக வேலை பார்த்தார்னா 15 வேலையை 15 நாளில் வேலையை முடிப்பார். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இருக்கான் சரியான ஆன்சர். இது இந்த மாடலில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற அப்படி நீங்கள் மாடிஃபை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 190வது கொஸ்டின் கவனிங்க. அருள், மதன், ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர். தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ராம் அருளின் நேரத்தை போல 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளோ நேரம் எடுப்பார்? ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் சேர்ந்து 6 மணி நேரமா? அப்போது அருளுங்கிறதுக்கு எக்ஸு ஒரே 1 மடங்கு தான். ஓகேவா? அடுத்து மதன் இருக்காங்க, அடுத்து ராம் இருக்காங்க. இப்போ இதில் கவனிங்க, அருளை போல 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ அருள்ங்கிறவருக்கு எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா மதன் வந்துட்டு அருளை விட 2 மடங்கு. ஓகேவா? அப்போ 2xன்னு வருமா? அப்போ மதனுக்கு போல நம்ம 2x நோட் பண்ணிடலாம். அதே கான்செப்டில் தான் அடுத்தது ராம் அருளின் நேரத்தை போல் 3 மடங்கு. ஓகேவா? அப்போது ராம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அருள் எடுத்ததை விட 3 மடங்கு. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா? 3x. ஓகேவா? இது உங்கள் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருவாங்க. இதில் இருந்து கவனிங்க, அருள் வந்துட்டு ஒரே 1 மடங்கு தான். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ ஒரே 1 மடங்கு தான். அப்போ 6 மணி நேரம் வேலைங்கிறது 1 மடங்கு உள்ள அருள் பார்த்தோம்னா அதே 6 மணி நேரம் எடுத்துக்குவார். ஓகேவா? ரைட். அடுத்தது மதன் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ மதனோட மடங்கு வந்துட்டு 2 வேல்யூ. ஓகேவா? 2 இது மதன். ஓகேவா? அப்போ இங்கே 6/2 3 மணி நேரம் வேலை முடிச்சிடுவார் மதன். அதே போல் ராம் பார்த்திங்க அப்படின்னா அருளை விட 3 மடங்கு. அப்போது இது 3 அப்படின்னு வரும். அப்போ 6/3 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 6 3 2 நாட்களில் 2 மணி நேரத்தில் வேலையை முடிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மடங்கை வச்சு கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண பழகணும். ஸோ இதே இந்த பார்ட் நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்ட்டில் 191 195 வரைக்கும் பார்க்கலாம்.